தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சகோதரர் முன்னாள் தலைவர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளின் சார்பில் மாநில தலைவர் செல்லப்பள்ளியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எல்லோரும் இங்கே அமரர் நேரு அவர்களுடைய தெரிவுக்கு மலர் அஞ்சலி செலுத்தியுள்ளோம். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய திருநாட்டை வளமான நாடாக உலக அரங்கில உயர்ந்த கௌரவம் நிறைந்த நாடாக வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவதற்கு தன் உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டு பாடுபட்ட அற்புதமான தலைவர் முன்னாள் பிரதமர். ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை கொட்டடியிலே வாடியவர். அண்ணல் மகாத்மா காந்தியடிகளுடைய மனச்சாட்சியாக திகழ்ந்தவர். தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களாலேயே நேசிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருடைய ஆசிரியரோடு இந்திய நாட்டினுடைய பிரதமராகி ஒரு வளமும் இல்லாமல் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தால் சுரண்டப்பட்டு கிடந்த இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றிய பெருமைக்குரிய தலைவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்தியா சுதந்திரம் பெற்ற போது ஒரு குண்டூசி கூட தயாரிக்கிற தொழிற்சாலை இந்தியாவிலே கிடையாது. பண்டித ஜவஹர்லால் நேரு சொன்னார், இந்தியாவிலே கட்டப்படுகிற பள்ளிகளும் அணைக்கட்டுகளும் தொழிற்சாலைகளும் தான் நான் வணங்கக்கூடிய கோயில்கள், பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள் என்று குறிப்பிட்டார். இப்படி அனைத்து துறைகளிலேயும் இந்தியாவை வளப்படுத்த பலப்படுத்த தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு வயது கூட கூட உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலேயும் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் 24x7 என்று 24x7 என்ற முறையில் அல்லும் பகலும் அயராத பாடுபட்ட அற்புதமான இந்தியாவை உருவாக்கிய சிற்பி, மேதை, உலக தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவருடைய நினைவு நாளிலே அவரை போற்றுகிறோம், வணங்குகிறோம். பண்டித ஜவஹர்லால் நேரு அவருடைய புகழ் என்றென்றைக்கும் நிலையாக இந்திய மக்களுடைய இதயங்களிலே, இந்திய மண்ணோடும் மக்களோடும் என்றைக்கும் கலந்து நிறைந்து எப்போதும் அவருடைய புகழ் வாழ்ந்து கொண்டிருக்கும். வாழும் வாழ்க பண்டித ஜவஹர்லால் நேருடைய புகழ் என வாழ்த்துகிறேன். அவருடைய வழியிலே அதற்கு பிறகு அன்னை இந்திரா காந்தி அம்மையார், அதற்கு பிறகு ராஜீவ் காந்தி அவர்கள், அதன் பிறகு அன்னை சோனியா காந்தி அம்மையார், இன்றைக்கு அவருடைய தொடர்ச்சியாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேசத்தை வழிநடத்துகிறார். எப்படி பண்டித ஜவஹர்லால் நேரு இந்த நாட்டை ஆண்டு நாட்டிலே வளர்ச்சியை உண்டாக்கினாரோ, அதுபோல எதிர்காலத்தில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தேசத்தினுடைய பிரதமராகி இந்த நாட்டை காக்க வேண்டும், மக்களை காக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். நேரு அவர்களுடைய நினைவு நாளிலே இன்றைக்கு நேரு புகழ் பாடுவதோடு தலைவர் ராகுல் காந்தியும் எதிர்காலத்தில் இந்த நாட்டுடைய பிரதமராக வர அனைவரும் பாடுபடுவோம் என்ற உறுதியையும் எடுத்துக் கொள்கிறோம். நன்றி. ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அன்றைய முதலமைச்சர் கர்நாடகா அவர்கள் ஆதரித்தார், இன்று முதலமைச்சர் எதிர்க்கிறார் என அரசியல் ரீதியான சில நிலைப்பாடுகள், சில எடுக்கிற முடிவுகள் பல கட்சிகளிலேயும் பல நேரங்களிலேயும் அந்த காலத்தின் தேவைக்கு ஏற்ப, மாற்றங்களுக்கு ஏற்ப, சமுதாய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், நாட்டின் நிலைகள் இவற்றை ஒத்து ஒரு சில நிலைப்பாடுகள் மாறுவது உண்டு. அன்றைக்கு தொடர்ந்து கலைஞர் சொன்ன நேரம், தொடர்ந்து எம்பி எம்எல்ஏ 2 தேர்தலும் ஒன்றாக வந்து கொண்டிருந்த நேரம். அதற்கு பிறகு அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு தனித்தனியாக தேர்தல்களில் பல தேர்தல்களிலே தொடர்ந்து நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற காலம் ஏற்பட்டுகிறது. அன்றைக்கு மாநில கட்சிகளின் எண்ணிக்கை குறைவு. முதல் மாநில கட்சியிலே திமுக தான் முதல் ஒரு மாற்று அரசை இந்தியாவிலே ஏற்படுத்தியது.
இன்றைக்கு பல மாநிலங்களிலேயும் மாநில கட்சிகள் ஆட்சியில் உள்ளன. எனவே இப்போது இன்றைய மக்கள் தொகை இந்தியாவில் ஏறக்குறைய 150 கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலை, மக்கள் தொகை, தேர்தல் முறை பலவற்றையும் கணக்கிலே கொண்டு பார்க்கிற போது ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லாதது, நடைமுறை சாத்தியமில்லாதது. அதனாலே பல சிக்கல்கள் மாநில ஆட்சிகள் கவிடுகிற போது அதுக்கு அடுத்து என்ன என்கிற நிலை, எல்லாவற்றிற்கும் பரிகாரம் காண முயற்சித்தாலும் ஆனால் அது ஒரு எளிதான காரியம் அல்ல, நடைமுறை சாத்தியமுள்ள காரியம் அல்ல. இரண்டாவது, இது மாநில கட்சிகளுடைய உரிமைகளை பாதிக்கிற விதத்திலே அமையும், நலன்களை பாதிக்கிற விதத்திலே அமையும். இது ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி, எதேட்சிகாரத்தை நோக்கி இழுத்துச் செல்கிறார் ஒரு முடிவாக இந்த முடிவு எதிர்காலத்திலே அமையும் என்கிற காரணத்தினாலே இந்தியா சர்வாதிகார நாடாக மாற முடியாது. இது ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தில் எல்லா கட்சிகளுடைய அபிப்பிராயங்களும் போற்றப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமில்லை அல்லது அவசியமில்லை, தேவையில்லை என்று காங்கிரஸ் கருதுகிறது. சரி, ஆறு ராஜ்யசபா தொகுதி காலியான தமிழகத்தில் 4 திமுக போட்டியிடும் போது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது காங்கிரஸ் தலைமை முடிவு செய்ய வேண்டிய விஷயம். நாடாளுமன்றம் சட்டமன்றம் என்று வருகிற போது டெல்லியில் தலைமையில் எடுக்க வேண்டிய முடிவை தவிர தலைமையில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், சோனியா காந்தி அம்மையார், ராகுல் காந்தி, அதற்கென்று இருக்கிற குழுக்கள், இவங்களெல்லாம் காங்கிரஸ் தலைமை இது சம்பந்தமாக முடிவு செய்யும். மாநில அளவில் மாநில தலைமையிலும் கலந்து கொண்டு என்ன முடிவுகளை எடுக்க வேண்டுமோ அதற்கேற்ப தலைமை காங்கிரஸ் தலைமை அந்த முடிவை மேற்கொள்ளும். நாங்கள் அதுக்கு தனித்தனியாக பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்லவும் கூடாது. அறந்தாங்கி தொகுதியை மீண்டும் காங்கிரஸ் போட்டினால் நிச்சயமா தோக்குன்னு சொல்லிட்டு முன்னாள் திமுக எம்எல்ஏ உதயம் சண்முகம் ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. சாதாரணமான கேள்வி இல்லைங்க, இது மிக அற்பமான கேள்வி. தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம்.